வணக்கம் நண்பர்களே. நீங்கள் ஆசையாக வளர்த்த கீரைச் செடியின் இலைகளில் காலையில் எழுந்து பார்க்கும்போது பெரிய பெரிய ஓட்டைகள் இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? அல்லது உங்கள் அழகான பூச்செடியின் மொட்டுகள் இரவோடு இரவாக காணாமல் போயிருக்கிறதா? இதற்கு காரணம் யார் என்று நீங்கள் யோசித்தால் பதில் ஒன்றுதான்: நத்தைகள். இந்த சத்தமில்லாத எதிரிகள் உங்கள் உழைப்பை ஒரே இரவில் வீணடித்துவிடும். ஆனால் கவலை வேண்டாம். இரசாயனங்கள் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்தே நத்தைகளை உங்கள் தோட்டம் இருக்கும் பக்கமே திரும்பிப் பார்க்க வைக்காத ஒரு அற்புதக் கலவையை எப்படி தயாரிப்பது என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் நத்தைகள் உங்கள் தோட்டத்தைக் கண்டு பயந்து ஓடுவதற்கான ரகசியம் உங்கள் கையில் இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். முதலில் இந்த நத்தைகளைப் பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். நத்தைகள் மெல்லுடலிகள் வகையைச் சேர்ந்தவை. அவை ஈரப்பதமான இருண்ட இடங்களை விரும்புகின்றன. அதனால்தான் அவை பெரும்பாலும் இரவு நேரங்களில் அல்லது மழைக்குப் பிறகு வெளியே வருகின்றன. பகல் நேரங்களில் அவை இலைகளுக்கு அடியிலோ கற்களுக்கு இடையிலோ அல்லது மண்ணுக்குள்ளோ ஒளிந்து கொள்ளும். அவற்றின் உடல் முழுவதும் ஒருவிதமான வழவழப்பான திரவத்தால் மூடப்பட்டிருக்கும். இதுதான் அவை எளிதாக எங்கும் ஊர்ந்து செல்ல உதவுகிறது. அவை இலைகள், தண்டுகள், பூக்கள், காய்கறிகள் மற்றும் பழங்கள் என கிட்டத்தட்ட எல்லா தாவர பாகங்களையும் உண்ணும். குறிப்பாக இளம் நாற்றுகளையும் மென்மையான இலைகளையும் அவை மிகவும் விரும்பி சாப்பிடும். ஒரு சில நத்தைகள் ஒரு இரவில் தங்கள் உடல் எடையை விட பல மடங்கு உணவை உண்ணும் திறன் கொண்டவை. இதனால்தான் ஒரு சிறிய நத்தை கூட்டம் கூட உங்கள் தோட்டத்திற்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தி விடுகிறது. எனவே அவற்றை கட்டுப்படுத்துவது என்பது வெறும் அழகியல் பிரச்சினை அல்ல. அது உங்கள் தோட்டத்தின் ஆரோக்கியம் மற்றும் விளைச்சலுக்கான அத்தியாவசியமான ஒன்று. நத்தைகளின் படையெடுப்பை அடையாளம் காண்பது எப்படி? உங்கள் தோட்டத்தில் நத்தைகள் இருக்கின்றன என்பதை உறுதிப்படுத்த சில தெளிவான அறிகுறிகள் உள்ளன. முதலாவதாக, இலைகள் மற்றும் பூக்களில் ஒழுங்கற்ற வடிவத்தில் பெரிய ஓட்டைகளைக் காணலாம். பூச்சிகள் சிறிய துளைகளை உருவாக்கும். ஆனால் நத்தைகள் இலைகளின் விளிம்புகளிலிருந்து கடித்து பெரிய பகுதிகளை அழித்துவிடும். இரண்டாவதாக, செடிகளின் மீதும் தரையிலும் வெள்ளி நிறத்தில் பளபளப்பான ஒரு கோடு இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். இது நத்தைகள் ஊர்ந்து செல்லும்போது விட்டுச் செல்லும் வழவழப்பான திரவத்தின் காய்ந்த தடம். இந்த தடங்கள் காலையில் தெளிவாக தெரியும். மேலும் உங்கள் காய்கறி படுக்கைகளில் உள்ள இளம் நாற்றுகள் தரைமட்டத்தில் கடித்து துண்டிக்கப்பட்டிருந்தால் அதுவும் நத்தைகளின் வேலையாக இருக்கலாம். குறிப்பாக கீரைகள், முட்டைக்கோஸ், லேட்யூஸ் மற்றும் இளம் வெள்ளரி செடிகள் அவற்றின் விருப்பமான உணவுகள். இந்த அறிகுறிகளை நீங்கள் கண்டால் உடனடியாக செயல்பட வேண்டிய நேரம் இது. இல்லையென்றால் உங்கள் தோட்டம் மெதுவாக ஆனால் உறுதியாக அழிக்கப்பட்டுவிடும். பலர் செய்யும் முதல் தவறு நத்தைகளை கட்டுப்படுத்த உப்பை பயன்படுத்துவது. இது மிகவும் பொதுவான ஒரு வீட்டு வைத்தியம். ஆம், நத்தைகளின் மீது உப்பை போட்டால் அது அவற்றின் உடலில் உள்ள நீரை உறிஞ்சி அவற்றை அழித்துவிடும் என்பது உண்மைதான். ஆனால் இது உங்கள் தோட்டத்திற்கு மிகவும் மோசமான ஒரு யோசனை. ஏன் என்று கேட்கிறீர்களா? நீங்கள் செடிகளுக்கு அருகில் உப்பை போடும்போது அது மண்ணில் கலந்துவிடும். மண்ணில் உப்பின் அளவு அதிகரித்தால் அது மண்ணின் தன்மையை பூர்த்திகா மாற்றிவிடும். செடிகளின் வேர்களால் தண்ணீரை உறிஞ்ச முடியாமல் போகும். இதனால் செடிகள் வாடி கருகிவிடும். அதிகப்படியான உப்பு மண்ணை மலடாக்கி அந்த இடத்தில் வேறு எந்த செடியும் வளர முடியாத நிலையை ஏற்படுத்திவிடும். இது நத்தைகளை அழிப்பதை விட பெரிய பிரச்சனையை உருவாக்கும். ஒரு தற்காலிக தீர்வுக்காக உங்கள் தோட்டத்தின் நீண்ட கால ஆரோக்கியத்தை நீங்கள் பணயம் வைக்கிறீர்கள். எனவே உப்பை பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. இது நத்தைகளைக் கொல்வதை விட உங்கள் செடிகளையே முதலில் கொன்றுவிடும். அடுத்ததாக, மக்கள் முயற்சிக்கும் ஒரு பிரபலமான முறை பீட்ரூட் அல்லது பீர் பொரி. ஒரு சிறிய பாத்திரத்தில் பீரை ஊற்றி அதை தோட்டத்தில் மண் மட்டத்தில் புதைத்து வைப்பார்கள். பீரின் வாசனை நத்தைகளை ஈர்க்கும். அவை பாத்திரத்திற்குள் வந்து விழுந்து மூழ்கிவிடும். இந்த முறை ஓரளவு வேலை செய்யும் என்பது உண்மைதான். ஆனால் இதில் சில நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. முதலாவதாக, இது ஒரு சிறிய பகுதியில் உள்ள நத்தைகளை மட்டுமே கவரும். உங்கள் தோட்டம் பெரியதாக இருந்தால் நீங்கள் பல இடங்களில் பொறிகளை வைக்க வேண்டும். இது செலவை அதிகரிக்கும். இரண்டாவதாக, மழை பெய்தால் இந்த பொறியில் தண்ணீர் கலந்து அதன் செயல்திறன் குறைந்துவிடும். நீங்கள் தினமும் அந்த பாத்திரத்தை சுத்தம் செய்து இறந்த நத்தைகளை அகற்றி புதிய பீரை ஊற்ற வேண்டும்.
இது சிலருக்கு அருவருப்பாக இருக்கலாம். மேலும் இந்த பீர்பொறி நத்தைகளை மட்டுமல்ல, நன்மை செய்யும் சில பூச்சிகளையும் ஈர்த்து அழித்துவிட வாய்ப்புள்ளது. எனவே இது ஒரு முழுமையான தீர்வு அல்ல, மாறாக ஒரு தற்காலிக மற்றும் அதிக பராமரிப்பு தேவைப்படும் ஒரு தந்திரம் மட்டுமே. இப்போது நாம் சில இயற்கை தடுப்பு முறைகளைப் பற்றி பார்ப்போம். நத்தைகளுக்கு வழவழப்பான பரப்புகளில் ஊர்ந்து செல்வதுதான் பிடிக்கும். கரடு முரடான கூர்மையான பரப்புகளில் செல்வதை அவை விரும்புவதில்லை. இந்த BLHI-5ஐ நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தலாம். உங்கள் செடிகளைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குவதுதான் இதன் அடிப்படை. இதற்கு நீங்கள் நொறுக்கப்பட்ட முட்டை ஓடுகளை பயன்படுத்தலாம். முட்டை ஓடுகளை நன்றாக கழுவி காய வைத்து பொடி செய்து செடிகளைச் சுற்றித் தூவலாம். அதன் கூர்மையான விளிம்புகள் நத்தைகளின் மென்மையான உடலை காயப்படுத்தும். அதனால் அவை அந்த பகுதியை கடக்கத் தயங்கும். இதேபோல் மரத்தூள், மணல் அல்லது டயட்டோமேசியஸ் எர்த் எனப்படும் ஒரு வகை பாறை பொடியையும் பயன்படுத்தலாம். இந்த பொடி நுண்ணிய கூர்மையான முனைகளைக் கொண்டது. இது நத்தைகளின் உடலை கீறி நீரிழப்பை ஏற்படுத்திவிடும். இது மனிதர்களுக்கும் செல்லப் பிராணிகளுக்கும் பாதுகாப்பானது. ஆனால் இந்த முறைகளின் ஒரு குறைபாடு என்னவென்றால், மழை பெய்தாலோ அல்லது நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினாலோ அவை மண்ணோடு கலந்துவிடும். எனவே நீங்கள் அடிக்கடி இந்த தடுப்பு வளையத்தை புதுப்பிக்க வேண்டியிருக்கும். நத்தைகளை விரட்டுவதில் வாசனை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. நத்தைகளுக்கு மிகவும் கூர்மையான வாசனை உணர்வு உண்டு. சில வாசனைகள் அவற்றை ஈர்க்கும், சில வாசனைகள் அவற்றை வெறுப்படையச் செய்யும். இந்த வெறுப்பூட்டும் வாசனைகளைக் கொண்ட செடிகளை உங்கள் தோட்டத்தில் வளர்ப்பதன் மூலம் நீங்கள் ஒரு இயற்கை வேலியை உருவாக்கலாம். உதாரணமாக, பூண்டு, வெங்காயம், லாவெண்டர், ரோஸ்மேரி, புதினா போன்ற செடிகளின் வாசனை நத்தைகளுக்கு பிடிக்காது. உங்கள் காய்கறி படுக்கைகளின் ஓரங்களில் இந்த செடிகளை நட்டு வைத்தால் அவை நத்தைகள் உள்ளே வருவதை தடுக்கும் ஒரு தடையாக செயல்படும். குறிப்பாக பூண்டு மற்றும் வெங்காயத்தின் கடுமையான வாசனை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் பூண்டு அல்லது மிளகாயை தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரை செடிகளின் மீது தெளிப்பதன் மூலமும் நத்தைகளை விரட்டலாம். இது ஒரு தற்காலிக தீர்வாக இருந்தாலும் இரசாயனங்களை பயன்படுத்த விரும்பாதவர்களுக்கு இது ஒரு சிறந்த வழி. வாசனையின் சக்தியை பயன்படுத்தி உங்கள் தோட்டத்தை நத்தைகளுக்கு பிடிக்காத இடமாக மாற்றுவது ஒரு புத்திசாலித்தனமான உத்தி. காஃபி பிரியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நீங்கள் தினமும் காலையில் காஃபி போட்ட பிறகு தூக்கி எறியும் காஃபி தூள் நத்தைகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனம். காஃபி தூளில் உள்ள காஃபீன் நத்தைகளுக்கு ஒரு நச்சுப் பொருளாகும். அது அவற்றின் நரம்பு மண்டலத்தை தாக்கி அவற்றை அழித்துவிடும். மேலும் காஃபி தூளின் கரடு முரடான தன்மையும் அதன் BLM-ஆன வாசனையும் நத்தைகளை எரிச்சலூட்டும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் பயன்படுத்தப்பட்ட காஃபி தூளை சேகரித்து அதை உங்கள் செடிகளைச் சுற்றி மெல்லியதாக தூவி விடுவதுதான். இது நத்தைகளுக்கு ஒரு தடையாக செயல்படுவது மட்டுமல்லாமல் மண்ணிற்கு ஒரு சிறந்த இயற்கை உரமாக பயன்படும். காஃபி தூளில் நைட்ரஜன் சத்து அதிகம் உள்ளது. இது செடிகளின் வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது. ரோஜா மற்றும் தக்காளி போன்ற அமிலத்தன்மையை விரும்பும் செடிகளுக்கு இது மிகவும் உகந்தது. எனவே அடுத்த முறை காஃபி போட்ட பிறகு அந்த தூளை குப்பையில் போடாதீர்கள். அதை உங்கள் தோட்டத்தின் சூப்பர் ஹீரோவாக மாற்றுங்கள். இது செலவில்லாத, எளிமையான மற்றும் இரட்டை நன்மை தரும் ஒரு அற்புதமான முறை. இப்போது நாம் அனைவரும் காத்திருந்த அந்த அற்புதக் கலவையின் ரகசியத்தை நோக்கி நகர்கிறோம். இந்த கலவை நாம் இதுவரை பேசிய பல இயற்கை முறைகளின் சிறந்த அம்சங்களை ஒன்றிணைக்கிறது. இது வெறும் ஒரு தடையாக மட்டும் செயல்படாது, மாறாக நத்தைகளை தீவிரமாக விரட்டி மீண்டும் வராமல் தடுக்கும். இந்த கலவையின் அடிப்படை தத்துவம் என்னவென்றால், நத்தைகள் வெறுக்கும் 3 விஷயங்களை ஒரே நேரத்தில் தாக்குவது. முதலாவது, அவற்றின் தொடு உணர்வு. கூர்மையான மற்றும் எரிச்சலூட்டும் பொருட்களைக் கொண்டு அவற்றால் செடிகளை நெருங்க முடியாதபடி ஒரு தடையை உருவாக்குவது. இரண்டாவது, அவற்றின் வாசனை உணர்வு. அவற்றுக்கு பிடிக்காத கடுமையான வாசனைகளை உருவாக்குவதன் மூலம் உங்கள் தோட்டத்தை ஒரு விரும்பத்தகாத இடமாக மாற்றுவது. மூன்றாவது, அவற்றின் சுவை உணர்வு. தவறுதலாக செடியை கடித்தாலும் அதன் கசப்பான சுவை அவற்றை மேலும் சாப்பிட விடாமல் தடுக்கும். இந்த 3 அடுக்கு பாதுகாப்புதான் இந்த அற்புதக் கலவையின் வெற்றிக்கு காரணம். இது எந்த ஒரு இரசாயனத்தையும் பயன்படுத்தாமல்
முற்றிலும் இயற்கையான பொருட்களைக் கொண்டு உருவாக்கப்படுகிறது. இந்த அற்புதக் கலவையின் முதல் மற்றும் மிக முக்கியமான மூலப்பொருள் நொறுக்கப்பட்ட முட்டை ஓடுகள். நாம் முன்னரே பார்த்தது போல, முட்டை ஓடுகளின் கூர்மையான விளிம்புகள் நத்தைகளின் மென்மையான உடலுக்கு எரிச்சலூட்டும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான படி உள்ளது. முட்டை ஓடுகளை வெறுமனே கையால் நொறுக்கிப் போடுவதை விட அவற்றை ஒரு மிக்சியில் போட்டு நன்றாக பொடி செய்ய வேண்டும். அது மணல் போல இல்லாமல் சற்று சிறிய துண்டுகளாக இருக்க வேண்டும். ஏன் இப்படி செய்ய வேண்டும்? மிக நுண்ணிய பொடிமழையில் எளிதாக கரைந்துவிடும். அதே சமயம் பெரிய துண்டுகளுக்கு இடையில் நத்தைகள் எளிதாக ஊர்ந்து சென்றுவிடும். எனவே சரியான அளவில் பொடி செய்வது முக்கியம். நீங்கள் சுமார் 10 முதல் 15 முட்டை ஓடுகளை எடுத்து அவற்றை நன்றாக கழுவி வெயிலில் உலர்த்தி பிறகு பொடி செய்து கொள்ளுங்கள். இது நமது கலவையின் அடித்தளமாக, அதாவது முதல் பாதுகாப்பு அடுக்காக செயல்படும். இது செடிகளுக்கு கால்சியம் சத்தையும் கொடுக்கும் என்பது ஒரு கூடுதல் நன்மை. நமது கலவையின் இரண்டாவது சக்தி வாய்ந்த மூலப்பொருள் பயன்படுத்தப்பட்ட காபித் தூள். காபித் தூளின் காஃபின் நத்தைகளுக்கு விஷம் என்பதையும் அதன் வாசனை அவற்றை விரட்டும் என்பதையும் நாம் ஏற்கனவே பார்த்தோம். முட்டை ஓடு பொடியுடன் காபித் தூளைச் சேர்க்கும்போது நமது கலவையின் சக்தி இரட்டிப்பாகிறது. முட்டை ஓடுகள் ஒரு பௌதீகத் தடையாக செயல்படும்போது காஃபித் தூள் ஒரு இரசாயன மற்றும் வாசனை தடையாக செயல்படுகிறது. நீங்கள் ஒரு கப் பயன்படுத்திய ஈரமான காஃபித் தூளை எடுத்துக்கொள்ளலாம். அது காய்ந்ததாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. காஃபித் தூள் மண்ணுக்கு நைட்ரஜன் சத்தை அளித்து அதை வளப்படுத்தும். ஒருவேளை உங்களிடம் காஃபித் தூள் இல்லை என்றால் நீங்கள் மலிவான இன்ஸ்டன்ட் காஃபி பொடியையும் பயன்படுத்தலாம். ஆனால் பயன்படுத்தப்பட்ட காஃபித் தூள் மிகவும் சிறந்தது, ஏனெனில் அது செலவில்லாதது மற்றும் மறுசுழற்சி செய்யப்பட்டது. முட்டை ஓடு மற்றும் காஃபித் தூளின் இந்த கலவை மட்டுமே பல நேரங்களில் போதுமானதாக இருக்கும். ஆனால் நாம் இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப் போகிறோம். மூன்றாவது மற்றும் இறுதி மூலப்பொருள் இந்த கலவையை ஒரு உண்மையான அற்புதக் கலவையாக மாற்றுகிறது. அதுதான் பூண்டு மற்றும் மிளகாய் தூள். பூண்டின் கடுமையான கந்தக வாசனை பெரும்பாலான பூச்சிகளுக்கும் நத்தைகளுக்கும் பிடிக்காது. அதேபோல் மிளகாய் தூளில் உள்ள கேப்சைசின் என்ற வேதிப்பொருள் அவற்றுக்கு எரிச்சலூட்டும். இந்த இரண்டும் சேரும்போது அது நத்தைகளுக்கு ஒரு தீவிரமான எச்சரிக்கையை அனுப்புகிறது. நீங்கள் 2 அல்லது 3 பூண்டு பற்களை எடுத்து அவற்றை நன்றாக நசுக்கி அல்லது அரைத்துக் கொள்ளுங்கள். அதனுடன் ஒரு டீஸ்பூன் காரமான மிளகாய் தூளைச் சேர்க்கவும். கடையில் கிடைக்கும் சாதாரண மிளகாய் தூளே போதுமானது. இந்த பூண்டு மிளகாய் கலவை நமது முட்டை ஓடு மற்றும் காபித் தூள் கலவையுடன் சேர்க்கப்படும்போது ஒரு சக்தி வாய்ந்த வாசனை மற்றும் சுவைத்தடையை உருவாக்குகிறது. நத்தைகள் இந்த வாசனையை நுகர்ந்தாலே அந்த பகுதிக்கு அருகில் வரத் தயங்கும். தவறுதலாக அதைத் தொட்டாலோ அல்லது சுவைத்தாலோ அந்த எரிச்சல் காரணமாக அவை உடனடியாக பின்வாங்கிவிடும். சரி, இப்போது நம்மிடம் அனைத்து மூலப்பொருட்களும் தயாராக உள்ளன. அவற்றை எப்படி சரியான விகிதத்தில் கலப்பது என்று பார்ப்போம். ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நாம் பொடித்து வைத்திருக்கும் 10 முதல் 15 முட்டை ஓடுகளின் பொடியை போடுங்கள். அடுத்து அதனுடன் ஒரு கப் பயன்படுத்தப்பட்ட காஃபித் தூளைச் சேர்க்கவும். இப்போது நசுக்கி வைத்திருக்கும் 2 அல்லது 3 பூண்டு பற்கள் மற்றும் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆகியவற்றைச் சேர்க்கவும். எல்லாவற்றையும் ஒரு கரண்டியால் நன்றாக கலக்கவும். காஃபித் தூளின் ஈரப்பதம் மற்ற பொருட்களுடன் சேர்ந்து ஒரு தளர்வான உதிர்ந்த கலவையாக உருவாக உதவும். இது மிகவும் ஈரமாகவோ அல்லது மிகவும் உலர்ந்ததாகவோ இருக்கக்கூடாது. மணல் போன்ற ஒரு பதத்தில் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். உங்கள் தோட்டத்தை காக்கும் அற்புதக் கலவை இப்போது தயார். இந்த கலவையை தயாரிக்கும் போது, குறிப்பாக மிளகாய் தூளை கையாளும் போது, கைகளில் எரிச்சல் ஏற்படாமல் இருக்க கையுறைகளை அணிந்து கொள்வது நல்லது. மேலும் இந்த வாசனை சற்று கடுமையாக இருக்கும். எனவே நல்ல காற்றோட்டமான இடத்தில் இதை தயாரிக்கவும். இந்த அற்புதக் கலவையை எப்படி பயன்படுத்துவது என்பது மிகவும் முக்கியம். நீங்கள் பாதுகாக்க விரும்பும் ஒவ்வொரு செடியையும் சுற்றி தரையில் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க வேண்டும். செடியின் தண்டுப் பகுதியிலிருந்து சுமார் 2 முதல் 3 அங்குலங்கள் தள்ளி இந்த கலவையை 1 அங்குல அகலத்திற்கு வட்டமாக தூவவும். இந்த வளையத்தில் எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாது. நத்தை செடியை அடைய வேண்டுமானால்
அது இந்த வளையத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். ஆனால் அது அவ்வாறு செய்யாது. முட்டை ஓட்டின் கூர்மை, காஃபின், பூண்டு மற்றும் மிளகாயின் காரம் ஆகியவை சேர்ந்து அதை தடுத்துவிடும். காய்கறி படுக்கைகள் மற்றும் பாத்திகளுக்கு நீங்கள் அந்த படுக்கையின் வெளிப்புற விளிம்புகளைச் சுற்றி ஒரு தொடர்ச்சியான கோடாக இந்த கலவையை தூவலாம். இது ஒரு கோட்டைச் சுவர் போல செயல்பட்டு நத்தைகள் உள்ளே நுழைவதைத் தடுக்கும். முக்கியமாக நத்தைகள் ஒளிந்து கொள்ள வாய்ப்புள்ள இடங்களான பெரிய இலைகளுக்கு அடியிலும் கற்களுக்கு அருகிலும் சிறிது தூவி விடுவது நல்லது. எந்த நேரத்தில் இந்த கலவையை பயன்படுத்துவது என்பது அதன் செயல்திறனை அதிகரிக்கும். நத்தைகள் இரவு நேரங்களில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். எனவே மாலை நேரங்களில் சூரியன் மறைந்த பிறகு இந்த கலவையை தூவுவது மிகவும் சிறந்தது. அப்போதுதான் நத்தைகள் தங்கள் மறைவிடங்களிலிருந்து வெளியே வரும்போது இந்த புதிய தடையை உடனடியாக சந்திக்கும். மேலும் மழை பெய்யும் என்று தெரிந்தால் அதற்கு பிறகு பயன்படுத்துவது நல்லது. ஏனென்றால் மழை இந்த கலவையின் ஒரு பகுதியை மண்ணோடு கலந்துவிடக்கூடும். பொதுவாக ஒவ்வொரு 2 வாரங்களுக்கு ஒரு முறை இந்த பாதுகாப்பு வளையத்தை புதுப்பிப்பது அவசியம். ஒருவேளை உங்கள் தோட்டத்தில் நத்தைகளின் தொல்லை மிகவும் அதிகமாக இருந்தால் அல்லது அடிக்கடி மழை பெய்தால் நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை கூட இதை பயன்படுத்தலாம். உங்கள் செடிகளின் நிலையை தொடர்ந்து கண்காணித்து தேவைக்கேற்ப இந்த கலவையின் பயன்பாட்டை சரிசெய்யுங்கள். தொடர்ச்சியான பயன்பாடு மட்டுமே நீண்ட கால பலனை தரும். இந்த கலவை நத்தைகளுக்கு எதிராக மிகவும் பயனுள்ளதாக இருந்தாலும் உங்கள் தோட்டத்தை நத்தைகளுக்கு பிடிக்காத இடமாக மாற்றுவது நீண்ட காலத்திற்கு உதவும். நத்தைகளுக்கு ஈரப்பதம் மற்றும் மறைவிடம் தேவை. எனவே உங்கள் தோட்டத்தில் இந்த இரண்டையும் குறைப்பதில் கவனம் செலுத்துங்கள். செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும்போது இலைகள் மீது ஊற்றுவதற்கு பதிலாக நேரடியாக வேர்ப்பகுதியில் ஊற்றுங்கள். இது இலைகள் உலர்ந்து இருக்க உதவும். காலையில் தண்ணீர் ஊற்றுவது சிறந்தது. இதனால் மாலைக்குள் மண் மேற்பரப்பு காய்ந்துவிடும். இரவு நேரத்தில் தண்ணீர் ஊற்றுவதை தவிர்க்கவும், ஏனெனில் அது நத்தைகளுக்கு உகந்த ஈரப்பதமான சூழலை உருவாக்கும். மேலும் உங்கள் தோட்டத்தில் உள்ள குப்பைகள், காய்ந்த இலைகள், மரக்கட்டைகள் மற்றும் தேவையில்லாத பானைகளை அப்புறப்படுத்துங்கள். இவை நத்தைகளுக்கு பகல் நேரங்களில் ஒளிந்து கொள்ள சிறந்த இடங்களை வழங்குகின்றன. உங்கள் தோட்டம் எவ்வளவு சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருக்கிறதோ அவ்வளவு குறைவாக நத்தைகளின் தொல்லை இருக்கும். நத்தைகளை வேட்டையாடும் சில இயற்கை எதிரிகளை உங்கள் தோட்டத்திற்கு வரவழைப்பதன் மூலமும் நீங்கள் நத்தைகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தலாம். பறவைகள், தவளைகள், தேரைகள், பல்லிகள் மற்றும் சில வகை வண்டுகள் நத்தைகளை விரும்பி உண்ணும். உங்கள் தோட்டத்தில் பறவைகளுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் வைப்பதன் மூலமோ அல்லது ஒரு சிறிய குளம் அமைப்பதன் மூலமோ நீங்கள் இந்த இயற்கை வேட்டைக்காரர்களை ஈர்க்கலாம். நன்மை செய்யும் பூச்சிகளை ஈர்க்கும் வகையில் பல்வேறு வகையான பூச்செடிகளை வளர்ப்பதும் ஒரு நல்ல உத்தி. இந்த உயிரினங்கள் உங்கள் தோட்டத்தின் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒரு பகுதியாக மாறும்போது அவை இயற்கையாகவே நத்தைகளின் எண்ணிக்கையை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும். இது ஒரு முழுமையான சமநிலையான தோட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு வழி. இரசாயனங்கள் இயற்கையின் சமநிலையை குலைக்கும், ஆனால் இந்த முறை இயற்கையோடு இணைந்து செயல்பட்டு நிலையான தீர்வை வழங்குகிறது. எனவே உங்கள் தோட்டத்தை ஒரு உயிருள்ள சுற்றுச்சூழல் அமைப்பாக பாருங்கள். ஒரு பொதுவான சந்தேகம்: இந்த கலவை என் செல்லப் பிராணிகளுக்கு, அதாவது நாய் அல்லது பூனைக்கு பாதுகாப்பானதா என்பது. பதில்: ஆம். இந்த கலவையில் பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களும் முட்டை ஓடுகள், காப்பித்தூள், பூண்டு மற்றும் மிளகாய் தூள் மனிதர்களுக்கும் பெரும்பாலான செல்லப் பிராணிகளுக்கும் பாதுகாப்பானவை. மிளகாய் தூளின் காரமான வாசனை மற்றும் சுவை காரணமாக நாய்களும் பூனைகளும் பொதுவாக அதை தவிர்க்கவே செய்யும். அவை அதை சாப்பிட முயற்சிக்காது. ஒருவேளை சிறிய அளவில் சாப்பிட்டாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இருப்பினும் பூண்டு நாய்களுக்கு அதிக அளவில் கொடுக்கப்பட்டால் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருக்கலாம். ஆனால் நாம் பயன்படுத்தும் அளவு மிகவும் குறைவு. உங்கள் செல்லப் பிராணிகள் செடிகளை சுற்றி தோண்டும் பழக்கம் உடையதாக இருந்தால் நீங்கள் சற்று கவனமாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக இது கடைகளில் விற்கப்படும் இரசாயன நத்தை கொல்லிகளை விட பன்மடங்கு பாதுகாப்பானது. அந்த இரசாயனங்கள் செல்லப் பிராணிகளுக்கு மிகவும் ஆபத்தானவை. இந்த அற்புதக் கலவையின் நன்மைகளை தொகுத்துப் பார்ப்போம். முதலாவதாக, இது மிகவும் பயனுள்ளது. இது நத்தைகளை பௌதீக, இரசாயன மற்றும் வாசனை ரீதியாக தாக்கி
ஒரு முழுமையான பாதுகாப்பை வழங்குகிறது. இரண்டாவதாக, இது முற்றிலும் இயற்கையானது மற்றும் பாதுகாப்பானது. உங்கள் குழந்தைகள், செல்லப் பிராணிகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு எந்த தீங்கும் இல்லை. மண்ணின் வளத்தையும் இது பாதிக்காது, மாறாக மேம்படுத்துகிறது. மூன்றாவதாக, இது மிகவும் செலவு குறைந்தது. உங்கள் சமையலறையில் தினமும் உருவாகும் கழிவுப் பொருட்களைக் கொண்டே இதை தயாரிக்கலாம். நீங்கள் இதற்காக பணம் செலவழிக்க தேவையில்லை. நான்காவதாக, இது தயாரிப்பதற்கு மிகவும் எளிமையானது. இதற்கு சிறப்பு உபகரணங்களோ அல்லது திறமைகளோ தேவையில்லை. ஐந்தாவதாக, இது நத்தைகளை விரட்டுவதோடு மட்டுமல்லாமல் மண்ணிற்கு கால்சியம் மற்றும் நைட்ரஜன் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் அளிக்கிறது. இத்தனை நன்மைகள் கொண்ட ஒரு தீர்வு இருக்கும்போது தீங்கு விளைவிக்கும் இரசாயனங்களை ஏன் பயன்படுத்த வேண்டும்? சிலர் தாமிர நாடா, காப்பர் டேப் அல்லது தாமிர கம்பிகளை பயன்படுத்துவதை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். நத்தைகள் தாமிரத்தின் மீது ஊர்ந்து செல்லும்போது அவற்றின் வழவழப்பான உடலுக்கும் தாமிரத்திற்கும் இடையே ஒரு வேதிவினை நிகழ்ந்து ஒரு சிறிய மின்சார அதிர்ச்சியைப் போல உணரும். இது அவற்றுக்கு மிகவும் விரும்பத்தகாத ஒன்று. எனவே அவை தாமிரத்தை கடக்காது. உங்கள் தொட்டிகள் அல்லது உயர்த்தப்பட்ட படுக்கைகளின் விளிம்புகளைச் சுற்றி இந்த தாமிர நாடாவை ஒட்டி வைப்பது ஒரு சிறந்த வழியாகும். இது ஒரு முறை செய்யும் முதலீடு, ஆனால் நீண்ட காலத்திற்கு பலன் அளிக்கும். இது மிகவும் பயனுள்ளதாக இருந்தாலும் சற்று விலை உயர்ந்தது. நமது அற்புதக் கலவை ஒரு செலவில்லாத மாற்று. நீங்கள் விரும்பினால் இந்த 2 முறைகளையும் இணைத்தும் பயன்படுத்தலாம். உதாரணமாக, உயர்த்தப்பட்ட படுக்கைகளுக்கு தாமிர நாடாவையும் தரையில் உள்ள செடிகளுக்கு நமது கலவையையும் பயன்படுத்தலாம். உங்கள் தேவைகள் மற்றும் பட்ஜெட்டிற்கு ஏற்ப சிறந்த உத்தியை தேர்ந்தெடுங்கள். உங்கள் தோட்டம் நத்தைகளின் தாக்குதலில் இருந்து மீண்டு வர சிறிது காலம் ஆகலாம். சேதமடைந்த இலைகளை கவனமாக அகற்றிவிடுங்கள். இது செடி தனது ஆற்றலை புதிய, ஆரோக்கியமான இலைகளை வளர்ப்பதில் செலுத்த உதவும். மேலும் சேதமடைந்த இலைகள் நோய் தொற்றுகளுக்கு ஒரு நுழைவாயிலாக அமையலாம். உங்கள் செடிகளுக்கு தேவையான உரங்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை தொடர்ந்து கொடுங்கள். அவை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால் பூச்சி மற்றும் நத்தை தாக்குதல்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் திறன் அதிகரிக்கும். பீல் ஆய் ஈனமான செடிகள்தான் எளிதில் இலக்காகின்றன. நமது அற்புதக் கலவையை பயன்படுத்துவதோடு செடிகளின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்தினால் உங்கள் தோட்டம் முன்பை விட செழிப்பாகவும் பசுமையாகவும் மாறும். பொறுமை மிகவும் முக்கியம். இயற்கை முறைகள் வேலை செய்ய சிறிது காலம் எடுக்கும், ஆனால் அவை தரும் பலன்கள் நிலையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கும். இறுதியாக, ஒரு முக்கியமான குறிப்பு: எல்லா நத்தைகளும் கெட்டவை அல்ல. சில வகை நத்தைகள் அழுகிய தாவரப் பொருட்கள் மற்றும் பூஞ்சைகளை உண்டு தோட்டத்தை சுத்தம் செய்ய உதவுகின்றன. ஆனால் பொதுவாக நம் தோட்டங்களில் காணப்படும் பெரிய சாம்பல் அல்லது பழுப்பு நிற நத்தைகள்தான் செடிகளை நாசம் செய்பவை. நமது அற்புதக் கலவை இந்த தீங்கு விளைவிக்கும் நத்தைகளை குறிவைத்து விரட்டுகிறது. இது நன்மை செய்யும் உயிரினங்களான மண்புழுக்கள் அல்லது வண்டுகளுக்கு எந்த தீங்கும் விளைவிப்பதில்லை. இதுதான் இயற்கை முறைகளின் மிகப்பெரிய நன்மை. அவை ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை மட்டும் தீர்க்காமல் தோட்டத்தின் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் அமைப்பின் சமநிலையையும் பாதுகாக்கின்றன. உங்கள் தோட்டத்தை ஒரு போர்க்களமாக பார்க்காமல் பல்வேறு உயிரினங்கள் ஒன்று கூடி வாழும் ஒரு இடமாக பாருங்கள். நமது நோக்கம் அழிப்பதல்ல, கட்டுப்படுத்துவதும் சமநிலையை உருவாக்குவதும் தான். ஆக நண்பர்களே, இன்று நாம் நத்தைகள் என்ற அமைதியான ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து நமது தோட்டத்தை எப்படி பாதுகாப்பது என்று விரிவாக பார்த்தோம். உப்பு மற்றும் பீர் பொறிகள் போன்ற பொதுவான முறைகளின் வரம்புகளையும் அவற்றின் தீமைகளையும் தெரிந்து கொண்டோம். முட்டை ஓடுகள், காஃபி தூள், பூண்டு மற்றும் மிளகாய் தூள் ஆகியவற்றைக் கொண்டு செலவே இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு நட்பான ஒரு அற்புதக் கலவையை எப்படி தயாரிப்பது என்றும் அதை எப்படி திறம்பட பயன்படுத்துவது என்றும் கற்றுக்கொண்டோம். நினைவில் கொள்ளுங்கள், இந்த கலவையை பயன்படுத்துவதோடு உங்கள் தோட்டத்தை சுத்தமாகவும் நத்தைகளுக்கு பிடிக்காத சூழலாகவும் மாற்றுவது நீண்ட கால பாதுகாப்பிற்கு வழிவகுக்கும். இனி உங்கள் உழைப்பின் பலனை நத்தைகள் திருட அனுமதிக்காதீர்கள். இந்த இயற்கை வழியை முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் செடிகள் ஆரோக்கியமாக வளருவதைப் பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் தோட்டக்கலை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலுக்கு சந்தா செய்ய மறக்காதீர்கள். நீங்கள் நத்தைகளை கட்டுப்படுத்த வேறு ஏதேனும் இயற்கை முறைகளை பயன்படுத்துகிறீர்களா? உங்கள் அனுபவங்களை கீழே உள்ள கமெண்ட்களில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.